தேவன் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ, எது நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு நடக்கும். தேவன் நமக்காக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் காத்து கொண்டு இருப்பது மிகவும் கடினமான காரியம். அவர் சொல்லுவது நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று. எனவே நம் நம்பிக்கையை உறுதியாய் பிடித்து கொண்டு காத்து கொண்டிருப்போம். அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நாம் ஒரு வெற்றியை சீக்கிரத்தில் காணப்போகிறோம். அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறவரே, அந்த வெற்றியை நாங்கள் காண எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.